நம்ம ஆளுங்க தானே நம்மள இவ்ளோ தூரம் சப்போர்ட் பண்ணி கூட்டிட்டு வந்தாங்க. அவங்களுக்கு தெரியாதா அவங்களோட பெஸ்ட் ஹாலிடேஸ் நம்ம கூட தான்னு. GT Holidays, South India's #1 travel brand. டூரிங் டாக்கிஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். வாங்க லன்ச் நிகழ்ச்சிக்கு போகலாம். என்னம்மா முதல் கேள்வி? இசைஞானி அவர்கள் இப்போ ஏதாச்சும் படத்துக்கு இசையமைச்சிட்டு இருக்காருன்னு மோகன் சென்னையிலேருந்து கேட்டிருக்காங்க. இளையராஜாவை பொறுத்தவரையில் எல்லா காலகட்டங்களிலும் பார்த்தீங்கன்னா அவருக்கு இசையமைக்கின்ற வாய்ப்புகள் தொடர்ந்து வந்து கொண்டு தான் இருக்கின்றன. அடுத்த மாதம் 29ஆம் தேதி என்று வெளியாக இருக்கின்ற லெனின் பாண்டியன் படத்துக்கு கூட அவர்தான் இசை. கரை படம் ஓரளவு நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் ஏசென்டர்ஸை தாண்டி ஃபேமிலி ஆடியன்ஸ் கிட்ட இந்த படம் ரீச் ஆகுமா? அசுரன் படம் மாதிரியோ விஐபி படம் மாதிரியோ இந்த படம் கமர்ஷியலாக ஓடுமான்னு கொழும்பு நகர்லேருந்து அதியன் கேட்டிருக்காங்க. கரை திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நேற்று தான் அந்த படம் வெளியாக இருக்கிறது. பல விமர்சகர்கள் இந்த படத்தை பாராட்டி பேசியிருக்கிறார்கள். இன்னும் 2 நாள் போகட்டும், அதுக்கு பின்னாடி தான் அந்த படத்துக்கு எந்த அளவுக்கு ரசிகர்கள் மத்தியிலே வரவேற்பு இருக்கிறது, எந்த அளவுக்கு அந்த படம் வசூல் பண்ணும் அப்படின்ற விவரங்கள்லாம் தெரிய வரும். பாடகர் இசையமைப்பாளர் பிரதீப் குமார் என்ன ஆனார்? முன்னெல்லாம் அவரோட பாட்டு மாதத்துக்கு 2 ரிலீஸ் ஆகும். ஆனால் கடந்த 1 வருஷத்தில் அவர் பாடின பாட்டோட எண்ணிக்கை ரொம்பவே குறைவு. அது போக அவர் எந்த இசை கச்சேரியிலையும் பங்கேற்கவே இல்லையே, இதுக்கு என்ன காரணம்னு மதிஷாந்த் ஸ்ரீலங்காவிலிருந்து கேட்டிருக்காங்க. திரைப்பாடலை பாடுவதற்கு பிரதீப் குமார் பெரிய தொகையை கேட்குறாரு. அதன் காரணமாக தான் இசையமைப்பாளர்கள் அவரை அழைக்கிறதில்ல அப்படின்னு நான் கேள்விப்பட்டேன். தமிழ் சினிமாவுக்கு சூப்பர் ஹீரோ கான்செப்ட் செட் ஆகாதா? அப்படி வெளிவந்த படங்களில் மாவீரன் படம் மட்டும்தான் நல்லா ஓடுச்சு. இதுக்கு என்ன காரணம்னு கார்த்தி பழனிலேருந்து கேட்டிருக்காங்க. தமிழ் ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் சூப்பர் ஹீரோ கான்செப்ட் செட்டே ஆகாது அப்படின்னா மாவீரன் திரைப்படம் இப்படி வெற்றி பெற்றது. சரியான திரைக்கதையோடு எந்த சூப்பர் ஹீரோ சப்ஜெக்ட் வந்தாலும் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றியை பெறும். மூவிஸ், சீரியல்ஸ் தவிர இப்போ கிரைம் த்ரில்லர் மாதிரியான வெப்சீரிஸ் மக்கள் கிட்ட நிறையவே வரவேற்பு பெற்று வருது. எதிர்காலத்தில் சீரியல்ஸோட நிலைமை என்ன? இதை பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கண்ணன் திருநெல்வேலியிலேருந்து கேட்டிருக்காங்க. தொலைக்காட்சி தொடர்களை பற்றி கொஞ்சம் கூடுதலாக நீங்கள் பயப்படுறீங்களோ அப்படின்னு தான் எனக்கு தோணுது. தொலைக்காட்சி தொடர்களுடைய கதைக்களத்தை பொறுத்த வரைக்கும் காலத்துக்கேற்ப அது மாறிக்கிட்டே தான் இருக்கும். இன்றைக்கு வெளியாகின்ற தொலைக்காட்சி தொடருடைய போக்கை வைத்து எதிர்காலத்தில் எது மாதிரி தொலைக்காட்சி தொடர் இருக்கும் அப்படின்லாம் கணிக்க முடியாது. எம்ஜிஆர் அவர்கள் நடித்த படங்களில் அவரோட நடிகர் கல்யாண்குமார் நடிச்சிருக்காரான்னு கடலாடியிலேருந்து பாலசுப்ரமணியன் கேட்டிருக்காங்க. ராமண்ணாவுடைய இயக்கத்திலே பாசம் அப்படின்ற படத்தில் எம்ஜிஆர் நடித்திருந்தார். அந்த திரைப்படத்தில் அவருடன் இணைந்து நடிக்கக்கூடிய வாய்ப்பு கல்யாண்குமாருக்கு கிடைத்திருந்தது. புதன்கிழமை நடந்த திரைப்பட மீட்டிங்கில் தனஞ்சயன் சார் சொன்ன 3 பாயிண்ட் நல்லா இருந்துச்சு, அதை எல்லாரும் ஏற்றுக்குவாங்களான்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. தனஞ்சயன் கூறியிருக்கின்ற நல்ல விஷயங்களை ஏற்றுக்கொள்கின்ற காலம் வரும் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. போதைப் பொருள் வழக்கில் மாட்டின நடிகர் ஸ்ரீகாந்த் இப்போ என்ன பண்ணுறாரு? அவரோட மனநிலை மாறிடுச்சா? அவர் நல்லா இருக்காரான்னு கோவைப்புத்தூர்லேருந்து பாபு கேட்டிருக்காங்க. நடிகர் ஸ்ரீகாந்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஆரோக்கியத்தோடு இருக்கிறார். இப்போ ஒரு திரைப்படங்கள் நடிக்கவும் ஒப்பந்தமாயிருக்கிறார். சோசியல் மீடியாவில் ஏற்கனவே கருப்பு படத்துக்கு எதிராக சில கட்சிகளும் ஒரு நடிகரோட ரசிகரும் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சூர்யா படங்களுக்கு மட்டும் ஏன் இந்த மாதிரி தொடர்ச்சியாக நடக்குதுன்னு சிவகுமார் யூகேலேருந்து கேட்டிருக்காங்க. நீங்கள் குறிப்பிட்டிருக்கின்ற அந்த நிலை இருக்க அது சூர்யாவுடைய படங்களுக்கு மட்டும் இருப்பதாக நான் பார்க்கல. எல்லா பெரிய கதாநாயகருடைய படங்கள் வெளிவரும்போது இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் பப்ளிசிட்டி உருவாக்குவதே சிலருடைய வேலையாக இருக்கிறது. அதையெல்லாம் மீறி தானே பல திரைப்படங்கள் மாபெரும் வெற்றி அடைந்து கொண்டிருக்கின்றன. உங்கள் படமான சூரசம்ஹாரம் மூலமாக அருண்மொழி பிளேபேக் சிங்கராக அறிமுகமானார். அவரை பற்றி சில விஷயங்கள் சொல்ல முடியுமான்னு பிரசாந்த் பெங்களூர்லேருந்து கேட்டிருக்காங்க. சூரசம்ஹாரம் படத்தில் அருண்மொழி ஒரு பாடகராக அறிமுகமானார் அப்படின்னா அதில் என்னுடைய பங்கு எதுவுமே கிடையாது. இளையராஜா தான் அருண்மொழி அந்த படத்தில் பாடகராக அறிமுகப்படுத்தினார். அவர் அறிமுகப்படுத்த போகிறார் அப்படின்னு கூட எனக்கு தெரியாது. அந்த பாடல் பதிவு முடிந்ததற்கு பின்னால் தான் அருண்மொழி அந்த பாடலை பாடியிருக்கிறார் என்றே நான் தெரிந்து கொண்டேன். மிக அருமையாக ஃப்ளூட் வாசிக்கக்கூடிய அருண்மொழி இந்த அளவுக்கு சிறப்பாக பாடுவார் என்று அதுவரையில் எனக்கு தெரியாது என்பதுதான் உண்மை. 2025 வருஷத்தோட இந்திய அரசியலமைப்பு நிலவரப்படி 22 மொழிகள் அங்கீகரிச்சிருக்காங்க. அப்படின்னா தேசிய விருதுகளில் சிறந்த படத்துக்கான கேட்டகரியில் 22 மொழி படங்களுக்குமே விருதுகள் கொடுக்கணும். ஆனால் 11 மொழி படங்களுக்கு மட்டும்தான் விருதுகள் கொடுக்குறாங்க. அப்போ மற்ற மொழி படங்களுக்கு எதனால் விருதுகள் கொடுக்கலன்னு நியூ ஜெர்சிலேருந்து இளமாறன் கேட்டிருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின்படி 22 மொழிகள் இந்தியாவில் இருந்தாலும் அந்த 22 மொழிகள்லையும் திரைப்படங்கள் உருவாவதில்லை. அதையும் தாண்டி ஒரு சில மொழிகளில் படங்கள் உருவாகின்றன. அவைகள் போட்டிக்கு உகந்த படங்களாக அமைவதில்லை. அதன் காரணமாகத்தான் அந்த மொழி படங்களுக்கெல்லாம் தேசிய விருது கிடைப்பதில்லை. நடிகை த்ரிஷா நடிக்க இருந்த பிருந்தா வெப் சீரிஸ் பற்றி உங்களோட கருத்து என்னன்னு கண்ணன் திருநெல்வேலியிலிருந்து கேட்டிருக்காங்க. த்ரிஷா நடித்திருந்த பிருந்தா வெப் சீரிஸ் ரசிக்கும்படியாக இருந்தது. பல விமர்சகருடைய பாராட்டியும் பெற்ற ஒரு சீரியலாக அந்த சீரியல் அமைந்தது.
மறைந்த நடிகை ஸ்ரீதேவி ஹிந்தி சினிமால முன்னணி நடிகையான பிறகு எத்தனை தமிழ் படங்கள்ல நடிச்சிருக்காங்கன்னு சரஸ்வதி பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. 1982ஆம் ஆண்டில் தான் ஸ்ரீதேவி நடித்த படங்களுக்கு மிகப்பெரிய வரவேற்பு இந்தியிலே கிடைக்க தொடங்கியது. 1982ஆம் ஆண்டு 5 தமிழ் படங்களில் நடித்திருந்த ஸ்ரீதேவி 1983ஆம் ஆண்டிலே 2 திரைப்படங்கள் தான் நடித்திருந்தார். 1984, 85 ஆகிய 2 வருடங்களிலும் எந்த ஒரு தமிழ் திரைப்படத்திலும் அவர் நடிக்கலை. மீண்டும் 1986ஆம் ஆண்டிலே ஒரு திரைப்படத்தில் நடித்தார். அதற்கு பின்னாலே பல ஆண்டுகள் கழித்து 2015ஆம் ஆண்டில் அவர் நடித்த திரைப்படம் தான் விஜய் கதாநாயகன் நடித்த புலி திரைப்படம். இயக்குனர் வெற்றிமாறனோட ராஜன் வகையறா படத்துக்கு சந்தோஷ் நாராயணன் தான் இசையமைக்க போறாரா இல்ல வேற யாரையும் தேர்ந்தெடுப்பாங்களான்னு அப்துல் ரஹீம் அண்ணா நகர்ல இருந்து கேட்டிருக்காங்க. வெற்றிமாறனுடைய ராஜன் வகையறா படத்திற்கு சந்தோஷ் நாராயணன் இசையமைப்பதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆனால் யார் அந்த படத்துக்கு இசையமைப்பாளர் என்பதை பற்றி இதுவரையிலே வெற்றிமாறன் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கவில்லை. இயக்குனர் வெங்கட் பிரபு பிரதீப் ரங்கநாதன் கிட்ட கதை சொன்ன மாதிரி இப்போ கென் கருணாஸ் கிட்டையும் கதை சொல்லியிருக்காரு. அப்போ அவர் பிரதீப்போட படம் பண்ணலையான்னு திருச்சியில இருந்து பாலா கேட்டிருக்காங்க. வெங்கட் பிரபு, பிரதீப் ரங்கநாதன், கென் கருணாஸ் ஆகியோரெல்லாம் சந்தித்து கதை சொன்னாரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனால் அவங்க 2 பேரையும் அவர் சந்தித்து உண்மைதான். இவங்க 2 பேரை தாண்டி அபிஷன் ஜீவந்தையும் அவர் சமீபத்திலே சந்தித்தார். இவங்க 3 பேரில் யாரோடு இணைந்து அவர் பணியாற்ற இருக்கிறார் அப்படின்றது இன்று வரையிலே முடிவானதாக தெரியல. மிகப்பெரிய எதிர்பார்ப்புல வெளியாகி இருக்க ராஜா சிவாஜி படம் மக்கள் மத்தியில எந்த அளவுக்கு வரவேற்பு பெற்றிருக்குன்னு பூஜா ஹைதராபாத்ல இருந்து கேட்டிருக்காங்க. மிகப்பெரிய எதிர்பார்ப்புக்கு நடுவே வெளியான ராஜா சிவாஜி திரைப்படம் எதிர்பார்த்தது மாதிரியே மிகப்பெரிய வெற்றியை பெற்றிருக்கிறது. விமர்சகருடைய பாராட்டையும் தொடர்ந்து பெற்றுக்கொண்டிருக்கிறது. சூப்பர் குட் ஃபிலிம்ஸ் தயாரிச்ச படங்கள்ல அதிகமாக நடிச்சது எந்த ஹீரோன்னு ரமேஷ் விருதுநகர்ல இருந்து கேட்டிருக்காங்க. சூப்பர் குட் நிறுவனத்துடைய தயாரிப்பிலே மிக அதிகமான திரைப்படங்களிலே கதாநாயகனாக நடித்தது சரத்குமார் தான். கிரி, மருதமலை, வாத்தியார் படத்துல உருவான அர்ஜுன் வடிவேலு காம்போவை மறுபடியும் பார்க்க முடியுமான்னு வெற்றி ஒசூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. ஆனை, மருதமலை, வாத்தியார் போன்ற படங்களில் அமைந்த அர்ஜுன் வடிவேலு காம்பினேஷன் மீண்டும் அமைவதற்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருப்பதாக நான் பார்க்குறேன். ஏன்னா அர்ஜுனை பொறுத்த வரைக்கும் இப்போ கதாநாயகன் அப்படின்ற நிலையிலிருந்து குணச்சித்திர நடிகர், வில்லன் நடிகர் அப்படின்ற நிலைக்கு அவர் மாறிவிட்டார். அதற்கு முக்கியமான காரணம் அர்ஜுனை பொறுத்தவரையிலே கதாநாயகன் என்ற நிலையிலிருந்து குணச்சித்திர நடிகர், வில்லன் நடிகர் என்ற நிலைக்கு அவர் மாறிவிட்டது. மறைந்த காமெடி நடிகர் மதன் பாபு தமிழ் படங்களுக்கு இசையமைச்சிருக்காரா? அவரோட மகள் எத்தனை படங்கள்ல பாடியிருக்காங்கன்னு சரஸ்வதி பெங்களூர்ல இருந்து கேட்டிருக்காங்க. மறைந்த நடிகர் மதன் பாபு திரைப்படங்களுக்கு இசையமைத்ததில்லை. அவருடைய மகளான ஜனனியை பொறுத்த வரைக்கும் பல திரைப்படங்களில் அவங்க பாடியிருக்காங்க. ஏறக்குறைய 10 திரைப்படங்களில் பாடக்கூடிய வாய்ப்பு இதுவரையில் அவங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஒரு இசையமைப்பாளரோட பாடல்களை யாருக்கிட்ட பணம் கட்டி காப்பி ரைட்ஸ் வாங்கணும், பாடல்களோட எண்ணிக்கைக்கு ஏற்ப பணம் கட்டணுமா, அந்த பாடல்களை எத்தனை தடவை யூஸ் பண்ணிக்கலான்னு விஜயசங்கர் கனடால இருந்து கேட்டிருக்காங்க. குறிப்பிட்ட இசையமைப்பாளருடைய பாடல்களை பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த பாடலுக்கான உரிமையை எந்த இசை நிறுவனம் வைத்திருக்கிறதோ அந்த நிறுவனத்திட்ட அனுமதி வாங்க வேண்டும். நீங்கள் படங்களில் எத்தனை பாடல்களை பயன்படுத்தணும்னு நினைக்கிறீங்களோ அதற்கேற்ப கட்டண விகிதங்கள் மாறும். அதே சமயத்தில் நீங்கள் எந்த படத்தில் பயன்படுத்துவதற்காக அந்த பாடலின் உரிமையை கேட்குறீங்களோ அந்த படத்தில் மட்டும்தான் அந்த பாடலை பயன்படுத்த முடியும். வேறு படங்களில் பயன்படுத்த அவர்கள் அனுமதிக்க மாட்டார்கள். அடுத்து இன்று ஒரு தகவல். இயக்குனர் மகேந்திரன் எப்படிப்பட்ட வித்தியாசமான படைப்புகளை தமிழ் சினிமாவுக்கு தந்தவர் என்பது நீங்கள் எல்லோரும் அறிந்த விஷயம். வசனகர்த்தாவாக இருந்த காலகட்டத்தில் பக்கம் பக்கமாக வசனம் எழுதியவர் ஒரு இயக்குனராக ஆனதுக்கு பின்னால் திரைமொழி என்பது வசனம் இல்லை என்பதை சரியாக புரிந்து கொண்டு மிக சரியாக தன்னுடைய படங்களில் திரைமொழியை கையாண்டார். அப்படி அவர் திரைமொழியை கையாண்டு அப்படி உருவாக்கிய படங்கள் தான் உதிரி பூக்கள், முள்ளும் மலரும், பூட்டாத பூட்டுக்கள் போன்ற படங்கள். ஒரு படைப்பாளி என்ற நிலையை தாண்டி படைப்புகளை விமர்சனம் செய்கின்ற ஒரு விமர்சகராகவும் ஒரு காலகட்டத்தில் மகேந்திரன் இருந்தார் என்பதை உங்களில் எத்தனை பேர் அறிவீர்கள் அப்படின்னு எனக்கு தெரியல. அப்படி விமர்சன கலையிலே அவர் மிகச்சிறப்பாக பணியாற்ற முடிந்ததென்றால் அதுக்கு முக்கியமான காரணம் இயக்குனர் BN ரெட்டி. அவரிடம்தான் அதற்கான பாடங்களை படித்தார் மகேந்திரன். மகேந்திரனுடைய பேராசிரியரான ரங்கன் BN ரெட்டியினுடைய மிகப்பெரிய விசிறி. அதன் காரணமாகவே அவருடன் நல்ல ஒரு பழக்கம் அவருக்கு ஏற்பட்டிருந்தது. அந்த பழக்கத்தினுடைய அடிப்படையிலே மகேந்திரனுக்கு ஒரு கடிதம் எழுதி அந்த கடிதத்துடன் BN ரெட்டியை போய் பார்க்கும்படி சொன்னார் ரங்கன். அந்த கடிதத்துடன் BN ரெட்டியை போய் நான் பார்த்தபோது வயதில் இளையவனாக இருந்த போலும் எனக்கு அப்படி ஒரு மரியாதை கொடுத்து உபசரித்தது மட்டும் இல்லாமல் தங்களுடைய தயாரிப்பில் உருவான பல திரைப்படங்கள் எனக்காக போட்டு காட்ட சொன்னார் BN ரெட்டி. அந்த அனுபவம் என்னுடைய வாழ்க்கையில் மறக்க முடியாது. படங்களை பார்த்து முடித்தோடனே நான் நேராக அவருடைய அலுவலகத்துக்கு போவேன். இரவு 12 மணி வரையிலே அந்த படத்தை பற்றி பேசி கொண்டிருப்போம்.
நான் பார்த்த படங்களில் பல காட்சிகள் எப்படி உருவாக்கப்பட்டன என்பதை பற்றியும் எதனால் அந்த காட்சிகள் எல்லாம் அப்படி அமைத்தார் என்பதை பற்றி பல விளக்கங்களை எனக்கு பிஎன் ரெட்டி சொல்லியிருக்கிறார். நான் திரையுலகிலே சிறப்பாக செயல்படவும் விமர்சனங்களை ஓரளவுக்கு நன்றாக எழுதவும் காரணமாக அமைந்ததுன்னா அது அன்றைக்கு பிஎன் ரெட்டி எனக்கு எடுத்த பாடங்கள் தான் என்று ஒரு பத்திரிகை பேட்டியிலே பதிவு செய்திருக்கிறார் இயக்குனர் மகேந்திரன். இத்துடன் இன்றைய லன்ச் நிகழ்ச்சி நிறைய பெறுகிறது. மீண்டும் அடுத்த லன்ச் நிகழ்ச்சியிலே சந்திப்போம்.